ஆரோக்கியம் மிக மிக அவசியமான தேவையாய் இருக்கிறது. வெளிக்காயங்கள் ஆற்றுகிற காரியம் மாத்திரமல்ல, மனதிலேயும் நமக்கு ஆரோக்கியம் தேவையாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால் ஆரோக்கியமற்ற நிலைமையில இருக்கிறது. ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலையில இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மன உளைச்சலோடு கூட, மன பாரங்களோடு கூட, மன கவலைகளோடு கூட இன்றைக்கு அநேகருடைய வாழ்வு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, அதன் செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லி. ஆமா, இயேசு கிறிஸ்துவுடைய செட்டைகளின் நிழல் நமக்கு ஆரோக்கியப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவுடைய செட்டைகளின் நிழலிலே நாம் பரிபூர்ண ஆரோக்கியத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய செட்டைகளின் நிழல் என் மேலே வந்து தங்குவதாக, என்னை ஆரோக்கியப்படுத்துவதாக சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளான காயங்கள் ஆகட்டும், சரீரத்தில் இருக்கிற காயங்கள் ஆகட்டும், நமக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் நமக்கு பெற்று தரும்.